அரோமா டிவி பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அரோமா டிவியில் ஒரு சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, பாஸ்டர் டேனியல் ஜான் அவர்களுடைய அழைப்பின் நிமித்தம் இந்த நாளில் எங்களுடைய சாட்சியை அந்த அரோமா டிவி வழியாக சொல்லுவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்கு நான் மீண்டும் நன்றி செலுத்தி என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய பெயர் லதா போஸ்கோ. நாங்கள் இப்போ ஆப்பிரிக்காவில் டான்சானியாங்கிற கண்ட்ரியில் நாங்கள் இருக்கிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்து எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பிறந்த இடம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம்ங்கிற சிட்டியில் நான் வந்து பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா வந்து அங்கே ஒரு அட்வொகேட்டாக இருந்தாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் 3 பேர், அக்கா தங்கச்சி. நான் தான் 2வது. அக்கா இப்போ நாகர்கோவில் அவங்க மேரேஜ் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. தங்கச்சி காரைக்காலில் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கேத்தலிக்ஸ் ஆர்சி ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் எங்களுக்கு. ரோமன் கேத்தலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ப்ரேயர் லைஃப் எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பம் தான். ஆனால் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு வந்து அங்குள்ள ப்ரேயர், உங்களுக்கு ஆர்சியில் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படி தான் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து சர்ச் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி தான் நாங்கள் சர்ச்சுக்கு குடும்பமாக போன ஞாபகம் எனக்கு இருக்குது. மற்றபடி வந்து வீட்டில் எப்போவுமே நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கிற எனக்கு வந்து சின்ன பிள்ளையில எங்களுக்கு ஸ்கூல்ல வீட்டு பக்கத்துல சர்ச் இல்லாதனால ஒரு சிஎஸ்ஐ சர்ச் அங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. அங்க வந்து ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை எல்லாம் சாயங்காலம் வந்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் அங்க சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. அப்போ எங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்டாங்க, இப்படி சண்டே ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புங்கன்னு. எங்க அம்மா அப்பா யோசிச்சாங்க. இருந்தாலும் சரி, பிள்ளைகள் எங்கேயும் போகாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்னையும் என்னுடைய அக்கா, அப்போ என் தங்கச்சி இல்ல, அவளுக்கு வந்து 9 இயர்ஸ், என்னிலிருந்து 9 இயர்ஸ் அப்புறம் தான் அவ பிறந்தா. அப்போ என்னையும் எங்க அக்காவையும் வந்து அந்த அந்த சண்டே கிளாஸுக்கு அனுப்புவாங்க. எங்களுக்கு பக்தினா ஆண்டவரை பத்தி தெரியாது, இயேசுவை பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்ம கிறிஸ்டியன் மட்டும்தான் தெரியும். மற்றபடி எங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு போயிட்டு இருப்போம். அங்கே வந்து பைபிள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் நான் பைபிள் பார்த்தது கிடையாது, ஏன்னா எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது. சர்ச்சில் மாசில் பைபிள் வச்சிருக்கிறது நான் பார்த்துருக்குறேன். மற்றபடி எங்கள் வீட்லேயோ நான் பைபிள் பார்த்ததே இல்லை. அவங்க பைபிள் வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்தது. அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ட்ராமாலாம் சொல்லி கொடுத்து ஸ்கிட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு 5 or 6, 5 6 வயசு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட், மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்ட் தான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து அவங்க வந்து அங்கே கிறிஸ்மஸ் இதுக்கு அவங்க வந்து பிள்ளைங்களை ட்ராமாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு டீம் ஒரு 10 பேரை நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த 10 கன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த டாபிக் எடுத்து அதுக்கு ஸ்கிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேர்ல நானும் எங்க அக்காவும் எங்க 2 பேரையுமே செலக்ட் பண்ணாங்க. அப்படி செலக்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க 5 பேரும் எப்படி உள்ள கன்னிகர்கள்னா புத்தி உள்ள கன்னிகர்கள். அதுல எங்க அக்காவை சேர்த்துக்கிட்டாங்க. நான் என்னோட சேர்த்து நான் 5 பிள்ளைங்களை சேர்த்து என்ன எப்படி வச்சாங்க அப்படின்னா புத்தி இல்லாத கன்னியர்களா வச்சிருந்தாங்க. அப்படி ஆனா எனக்கு தெரியாது எங்க என்ன நடக்கும். இவங்க வந்தாங்க, நீங்க படுக்கணும், விளக்கு இருக்கும், அப்படி இயேசு வருவாரு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படி அந்த ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிராமா நடக்கும்போது ஆண்டவர் இயேசுவை போல ஒரு பிள்ளை வந்து, அழகான ஒரு பிள்ளை, ஆண்டவர் இயேசுவை மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க. அவங்க அந்த பிள்ளை வந்த உடனே வந்து என்ன பண்றாங்க, அந்த புத்தி உள்ள 5 கன்னிகளும் எந்திரிச்சு போறாங்க, இயேசு கூட போறாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகளும் நானும் நிக்கிறேன், இயேசு கூட போகல. எனக்கு அது ஒரு டிராமாவா எடுத்துக்கொள்ள எனக்கு முடியல. எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையா இருந்தது.
எப்படி இது 5 பேர், அவங்க 5 பேர் ஆண்டவர் கூட போனாங்களே, ஏசப்பா கூட போனாங்களே, நம்ம மட்டும் போகலையே, என்ன கூட்டிட்டு போகலையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையா இருந்துச்சு. சின்ன பிள்ளை தானே. எனக்கு உள்ளத்துல அது வந்து ஒரு காயமாவே இருந்தது. ரொம்ப அன்னைக்கு நைட்டு முழுவதும் அழுதேன். ஏசப்பா கூட என்ன அனுப்பல, ஏசப்பா கூட என்ன அனுப்பல. எங்க மேடம் வந்து அந்த டீச்சர் வந்து அவங்க 5 பேர தான் அனுப்புனாங்க, எங்கள அனுப்பலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மா நெக்ஸ்ட் சண்டே அந்த பைபிள் கிளாஸுக்கு போகும்போது அந்த டீச்சரை பார்த்து கேட்டேன். வந்து என்ன நீங்க வந்து என்ன ஏன் அனுப்பல அப்படி சொல்லி நான் கேட்டேன். ஏன் என்ன அனுப்பல? நான் இயேசு வந்து கூப்பிட்ட உடனே அவங்கெல்லாம் போனாங்க. நீங்க என்ன ஏன் அனுப்பல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க. அது இயேசு வந்து அந்த 5 கன்னியாக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் கேட்டேன், இயேசு கூட போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், எல்லாருக்கும் சொன்னபடி கேட்கணும், நல்ல பிள்ளையா இருந்தா நம்ம இயேசு வரும்போது நம்ம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த அந்த டீச்சர் சொன்னாங்க. இது என்னுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழத்துல அது போச்சு. நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். இதுதான் எனக்கு அந்த ஒண்ணு. அப்ப நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மா சொல்லத கேட்கணும், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நல்லா படிக்கணும், வேற எந்த அப்படி ஒரு மைண்ட் எனக்குள்ள வந்தது நிமித்தம், சின்ன பிள்ளைல நானே என்ன ஐசோலேட்டட் பண்ணிருவேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, நான் விளையாட போமாட்டேன். அவங்கலாம் உட்காந்து அது வளர, வளர, வளர ஒரு 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் எல்லாம் ஆனாலுமே, அவங்கலாம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. தமாஷ் ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த பக்கத்துல போமாட்டேன். அப்படியே ஒதுங்கிருவேன். ஐசோலேட்டட் ஆயிருவேன். அப்படியே கொஞ்சம் நான் வளர்ந்து வரும்போது, இப்ப எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மாலாம் சினிமாக்கெல்லாம் போவாங்க. அப்போ எங்களையும் கூட்டிட்டு போகும்போது, எனக்கு பிடிக்காது. நான் வந்து வரல, எனக்கு வேண்டான்னா, என்ன விட்டுட்டு போக்கூடாதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்துருவேன். எனக்கு வந்து அந்த சினிமாலாம் அவ்வளவு பார்க்க பிடிக்காது. அப்படிதான் என்ன நானா வளர்ந்தேன். எங்க வீட்லயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் வளர்ந்தாங்க. காலேஜ் டீனேஜ் ஆனது. டீனேஜ்லயுமே அப்படிதான் இருந்தேன். நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதுல அப்படியே நான் டீனேஜ்ல இருந்து கொஞ்சம் நான் லேட் ஆனாலும் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அப்படி என்ன பார்த்து எப்படி நல்ல சரியா இருக்காங்களா? பிள்ளைகள் சரியா இருக்காங்களான்னு சொல்லி எப்பவுமே ஒரு கண்டிப்பு எங்கள்ட்ட இருக்கும். அப்படிதான் நாங்க வளர்ந்து வந்து டீனேஜ் வந்தது. டீனேஜ் வந்தாலும் நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆர்சி தான் நம்ம சர்ச்சு கிறிஸ்மஸ், நியூ இயர் தான் போவோம். ஜீசஸ பத்தின எந்த ஞானமும் எனக்கு இல்ல. அறிவே கிடையாது. மத்த ஜெபங்கள் சொல்லுவோம், மத்த செயின்ட்ஸ் அவங்கள பத்தியெல்லாம் சொல்லுவோம். ஆனா எங்க பாட்டி இருந்தாங்க, அப்பாவுடைய அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க, லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது என்னன்னா, எங்கள வச்சு ஆண்டவர் பைபிள்ல உள்ள கதைகள சொல்லுவாங்க. ஆபிரகாம், யோசேப்பு, அ மரியாள பத்தி, அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் வந்து தாவீத பத்தி எல்லாம் கதைகள் வந்து ஷார்ட்டா அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பைபிள் அப்ப வாசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க வந்து எனக்கு அப்படியே சொல்லுவாங்க. அப்ப அந்த கதைகள் தான் எனக்கு தெரியுமே தவிர, அந்த இயேசு எதற்காக மரித்தாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு ஏன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு? இயேசுக்கு என்ன ஆனதுன்னு கூட எனக்கு தெரியாது. எதனால இயேசுவ சிலுவையில அறைஞ்சாங்க? இயேசு யாருக்காக மரிச்சாரு? எந்த நாலேட்ஜுமே எனக்கு இல்ல. நான் சொல்றதுக்கு நான் வெட்கப்படல. ஏன்னா, அப்படி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, இந்த பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இத அவ்வளவு ஆனா ஆண்டவர் ஒருத்தர தெரிந்து கொண்டாருன்னா, ஆண்டவர் எப்படி அவர வெளிப்படுத்துவாருங்கிறது தான் நான் ஒரு சாட்சி. அப்போ அப்படி இருக்கும்போது தான் வந்து காலேஜ்லயுமே அது மாதிரி தான் நான் வந்து ரொம்ப எல்லாரோடையும் பழகிட்டு அப்படி இல்லை. நான் ஒரு ஐசோலேட்டடா தான் இருப்பேன். எங்க அக்கா அப்படி கிடையாது. அவ வந்து நார்மலா எல்லார மாதிரி இருப்பா. நல்ல ஒரு ஃபேமிலியா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து நான் காலேஜ்ல படிச்சு முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் பார்த்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். மதுரையில அமெரிக்கன் காலேஜ் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாடுல மாப்பிள்ள. என் ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்க வந்து நாங்க அங்க 5 ஆண்கள், 1 பெண். எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1987ல எங்க மேரேஜ் நடந்தது. அந்த நேரத்துல வந்து எங்க ஹஸ்பண்டோட குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 5 நாங்க 3 பெண் குழந்தைகளோட வளர்ந்ததுனால, இங்க 5 ஆண் என் ஹஸ்பண்டுக்கு 2 அண்ணன், 2 தம்பி, 1 தங்கச்சி தான். ஆனா எனக்கு ரொம்ப அந்த குடும்பத்தோட நான் ரொம்ப ஐக்கியமா, ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பத்துல நான் போய் சேர்ந்தேன்.
எங்க கேத்தலிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து ஆர்சி சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. இப்பவும் நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கிறாரு. பிஷப்புக்கு அடுத்த லெவல்ல அவங்க இருக்கிறாங்க. எங்க அத்தை எங்க அத்தை மாமா எல்லாம் நல்ல பக்தி உள்ள குடும்பம். ஜெபம் பண்ணும்போது எங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போதாவது இந்த புக்கெல்லாம் வாசிச்சுதான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ப்ரேயர் புக்ஸ் எல்லாம் வாசிச்சுதான் ஜெபம் பண்ணி. ஆனா எங்க மாமனார் மாமியார் ஹஸ்பண்டோட வீட்டுல எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா, ஓப்பனா ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நான் என் ஹஸ்பண்ட் கூட ஃபேமிலியில பார்த்தேன். சோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆண்டவரை பத்தின கொஞ்சம் அன்பை நான் கொஞ்சம் ருசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஃபுல்லா எனக்கு அவரை பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்படி திருமணம் ஆகி எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. மூத்தது வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர், 2வது வந்து பையன். மூத்த பொண்ணு ரினு பாரதி, 2வது பையன் ரிஜு பாரதி. கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு. வீடு, பிள்ளைகள், ஒரு அழகான பெண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை, அப்படி 2 பிள்ளைகளை கொடுத்து எங்க குடும்பம் சந்தோஷமா சமாதானமா ஒரு என்ன சொல்றது, ஒரு குருவி கூடு மாதிரி எங்க குடும்பத்துல ஒரு குறைவு இல்லாம என் ஹஸ்பண்ட் என்னையும் எங்க பிள்ளைகளையும் வச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமான, என் ஹஸ்பண்டுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்படி எங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போனது. நல்லா எஜுகேட்டடா இருக்கிறதுனால அவங்க நல்லா பிஹெச்டி எடுத்து டாக்டரேட் வாங்கி எந்த எங்க ஃபேமிலி ஃபுல்லா ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாமே நல்ல எஜுகேட்டடா தான் இருக்காங்க. அதனால எனக்கு நல்ல அவங்களோட மிங்கிள் ஆகி போகவும் எடுக்கவும் எனக்கு ரொம்ப நல்லா எனக்கு புரிந்து கொண்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது தான் எங்க எப்படி இது நான் இயேசுவை நாங்க அறிந்து கொண்டோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். கிறிஸ்டியன் தான், கேத்தலிக்ஸ் தான், ஜெபிக்கிற குடும்பம் தான். ஆனா இயேசு யாரு, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் அப்படின்னா ஒரு சந்திப்பு நடந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சந்திப்பு இல்லாம நம்ம ஒரு ரட்சிப்புக்குள்ள வர முடியுமான்னா எனக்கு தெரியல. அந்த சந்திப்பு தான் எங்க எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியும். 2000 என் பொண்ணுக்கு வந்து 12 வயசு, என் பையனுக்கு வந்து 8 வயசு. அப்படி இருக்கு அந்த டைம்ல. என் பொண்ணை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அந்த இதுக்குள்ள இப்ப இங்க ரட்சிப்பு எப்படி அதுதான் சொல்ல விரும்புறேன். என் பொண்ணு, என்னுடைய மகள் வந்து அவள் 12 வயசு. அவளுக்கு வந்து 10 வயசுல எல்லாருக்கும் தெரியும், ஆர்சி ஃபேமிலியில ஆர்சி சர்ச்சின் படி ஒரு ஹோலி கம்யூனியன் அப்படி சொல்லி எடுப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவிருந்து நம்ம இப்போ எடுக்கிறத வந்து அந்த ஹோலி கம்யூனியன் வழியாக அந்த பிள்ளை கொடுப்பாங்க. அப்போ என் பையனுக்கு எடுக்கல, என் பொண்ணுக்கு தான். அவளுக்கு தான் 10 வயசு ஆனாதான் எடுப்பாங்க. அந்த ஹோலி கம்யூனியன் கொடுக்கறதுக்காக ஒரு 1 மந்த் கிளாஸ் வந்து சர்ச்சில் நடத்துவாங்க. அப்படிதான் என் பொண்ணு வந்து அந்த கிளாஸுக்கு போனா. ஆனா அந்த கிளாஸுக்கு போன அந்த நாள்ல இருந்து ரொம்ப ஒரு சேஞ்ச் பார்த்தோம் என் பொண்ணுட்ட. நாங்க வந்து எப்படி எங்க லைஃப் அப்படின்னு சொன்னா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் நல்ல சினிமா பாக்குறதும், நாங்க அங்க போறதும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதும், எல்லா விசேஷங்களுக்கு போறதும், ஹோட்டலுக்கு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா மாசுக்கு வெளியே நின்று பார்ப்போம். முடிஞ்ச உடனே போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்படிப்பட்ட மேலோட்டமான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் தான் எங்களுக்குள்ள இருந்து. ஏன்னா தெய்வ பயத்துக்கு அங்க கடவுளை தெரிஞ்சாதானே நம்ம பயப்பட முடியும். அப்படி இருக்கும்போதுதான் அவ வந்து அந்த கம்யூனியன் எடுத்த உடனே அவள்கிட்ட ரொம்ப சேஞ்ச் நாங்க பார்த்தோம். எப்படி சொன்னா, பைபிள் அந்த நேரத்துல எங்க வீட்டுல எப்படி பைபிள் வந்தது அப்படின்னு சொன்னா, எங்களுடைய 10th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்க மாமனார் வந்து ஒரு பைபிள் கொடுத்தாங்க. எங்க மாமனார் வந்து நல்ல பைபிள் வாசிப்பாங்க. எங்க மாமனார் வந்து பைபிளோட எல்லா வசனத்தையுமே கவிதையா எழுதின ஒரு மனுஷன், நல்ல ஒரு காட்லி மேன் தான். ஆனா பைபிளை வச்சு வாசிச்சு நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு வெட்டிங் டேக்கு எங்களுக்கு வந்து ஒரு பைபிள் கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த பைபிள் வீட்டுல எங்கேயோ மேல இருந்தது. அப்போ இவ வந்து ஹோலி கம்யூனியன் போகும்போது அந்த அந்த கிளாஸுக்கு போகும்போது அந்த பைபிள் வார்த்தைகள் அவள் கேட்க ஆரம்பிச்ச உடனே, அந்த பைபிள் எங்களுக்கு எடுத்துத்தாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், நாங்களும் எடுத்து கொடுத்தோம். அந்த பைபிளை வாசிச்சா, ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு பெரிய பைபிளையும் ஸ்கூல்ல கொண்டுட்டு போவா. எல்லாமே ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்க எங்க வீட்டுல முதலாவது வந்தது எங்களுடைய மகள் ரினுவுக்கு தான். அவ தான் ஆண்டவரை முதலாவது நெருங்கி தெரிந்து கொண்டா. அவ அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, சினிமா பாட்டு எதுவுமே கேட்க மாட்டா. சினிமா பாட்டு கேட்க மாட்டா, நெற்றியில பொட்டு வைக்க மாட்டா, ஜுவல்ஸ் போட மாட்டா.
ஒரு வித்தியாசமான ஒரு பிள்ளையா வந்தான். அப்ப அந்த ஹோலி கம்யூனியன் அன்னைக்கு நான் வந்து பொட்டு வைக்க போறேன், எனக்கு பொட்டு வேண்டாம், என் நெத்தியில வந்து ஆண்டவர் முத்திரை போட போறாரு, என் இதயத்துல ஆண்டவர் வரப்போறாரு, இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் அவ வந்து எங்கள்கிட்ட சொல்ல 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 எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் 2000த்துல 10 வயசு 12வது வயசு அப்ப 2000த்துல எங்க வீட்டுல ஏப்ரல் மாசம் என் பையனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது. என் பையனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்த உடனே அவனுக்கு என்னாச்சுன்னா நல்ல மெடிக்கல்லாம் போகல, வீட்டுல ப்ரேயர் சாதாரணமா வந்தது, அவனுக்கு போயிடுச்சு. பொண்ணுக்கு அதே மாதிரி மே மாசம் 2ஆம் தேதி 2000த்துல மே மாசம் 2ஆம் தேதி அவளுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்தது, வித் நிமோனியாவோட வந்தது. அவளுக்கு இந்த நிமோனியா ஃபீவரும் இதுவும் வந்த உடனே அவளுடைய பாடி எல்லாமே ரொம்ப வீக் ஆகி ரொம்ப சஃபகேஷன் ஆகி அவளுக்கு அந்த ஆனா நல்ல சாதாரணமா படிப்பா, சாதாரணமா எழுந்து நடப்பா, சாதாரணமா பேசுவா, எல்லாம் செய்வா. சாப்பிடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நாங்க டாக்டர்கிட்ட போய் காட்டினோன்னா டாக்டர் வந்து நீங்க வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அன்றைக்கு அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டல்ல. அவளுக்கு நிமோனியா ஃபீவரா இருக்கிறதுனால அவளை அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வீட்டுல இன்னொரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க 2 நாள் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு அன்னைக்கு கொஞ்சம் முடியாம இருந்த உடனே ரூம்ல படுத்திருந்தா நான் போய் பால் காய்ச்சி அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கிச்சன்ல போய் பால் காய்க்க போனேன். பால் காய்ச்சி பால் எடுத்துட்டு நான் வர்றேன். இவ படுத்திருந்த கட்டிலுக்கு முன்னாடி ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர்ல ஒரு பெரிய கிராஸ் வரைஞ்சு வச்சிருந்தான். அந்த பெரிய கிராஸ் வரைஞ்சு வச்சிருந்தோடனே எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏமா நீ கிராஸ் வரைஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்றா, மம்மி இந்த கிராஸ்ல தானே ஜீசஸ் மரித்தாரு, அந்த ஜீசஸ் வந்து எனக்காக தான் மரித்தார். அப்பதான் எனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் அவ பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. இயேசு எனக்காக மரித்தார், அப்ப எவ்வளவு பாடுகள் பட்டார், அவர் சரீரத்துல எவ்வளவு வேதனை இருந்தது, எவ்வளவு கஷ்டம் இருந்தது. அந்த வேதனையை நான் பார்க்கும்போது என் சரீரத்துல இருக்கிற வேதனையை நான் வந்து மறக்க முடியும், எனக்கு அது வேதனையா தெரியாது. அதனாலதான் மம்மி நான் அந்த கிராஸ் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. என்ன ஆண்டவரே இப்படி என் பிள்ளை இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், ரொம்ப வேதனையா அன்னைக்கு கொஞ்சம் அவளுக்கு முடியாம அப்படின்னா மதுரையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணோம். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்னாங்க. அப்போ நாங்க சொல்ற அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க, நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்றோம் அப்படின்னு. அவங்க மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவளை வேற எங்கேயும் கொண்டு போக முடியாத சூழ்நிலைன்னா அவளுக்கு ஒரு சஃபகேஷன் வருது. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் என் மகளுக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியும். சென்னையில இருந்தெல்லாம் டாக்டர்ஸ் ஃபிளைட்ல வர்றாங்க போறாங்க, எல்லாம் நடந்து ஒரு 20 நாள் மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். இந்த 20 நாளுமே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்தது. லங்ஸ்ல ஃப்ளூயிடு ஃபார்ம் ஆகி அந்த லங்ஸ் ஃப்ளூயிடை எடுக்கிறதுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட். அப்படி ஆனா இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்லயும் என்னுடைய பொண்ணு எங்க மகள் வந்து வலிக்குது மம்மி, வலிக்குது டாடின்னு ஒரு வார்த்தை அவ சொல்லல. அவ சொன்னதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க டாடி, பெரிய ப்ரேயர் பண்ணணும் டாடி, பெரிய ப்ரேயர் பண்ண. அந்த பெரிய ப்ரேயர் என்னன்னு எனக்கு அப்ப தெரியல. இன்னைக்கு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்காகவும். ஆனா அன்னைக்கு எனக்கு அந்த பெரிய ப்ரேயருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அப்போ என் பொண்ணு வந்து ஒரு டிராயிங் பேப்பர் கேட்டா, ஒரு வரைகிறதுக்கு பேப்பர் கேட்டா. வரைகிறதுக்கு பேப்பர் கேட்டா, அதுக்கு ஒரு பென்சிலும் ஒரு பேனாவும் கேட்டா, நாங்க வாங்கி கொடுத்தோம். அப்ப அதுல என்ன வரைஞ்சான்னு நாங்க அப்புறம் தான் பார்த்தோம். ஒரு ஏஞ்சல் படம் வரைஞ்சா, ஒரு நல்ல ஒரு ஏஞ்சல் படம் வரைஞ்சிட்டு பக்கத்துல ஒரு டேட்டும் எழுதியிருந்தா. அந்த டேட்டும் எழுதியிருந்தா. இதுதான் நாங்க பார்த்தோம். அது எழுதியிருந்தா. நாங்க அதை வந்து பெருசா பார்க்கல, அப்படி வச்சுட்டோம். அப்போ ஒரு மெயின் 29 ஆன உடனே அவளுக்கு திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்னைக்கு நைட் ஆன உடனே ரொம்ப எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒரு நைட் ஒரு 11 மணி 11 மணி இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அமைதியா இருந்தது. அப்போ என் பொண்ணு என்ன கூப்பிட்டு, மம்மி இன்னைக்கு என் பக்கத்திலே நீங்க இருங்க மம்மி அப்படின்னு சொன்னா. என்னடா அப்படின்னு கேட்டேன். இல்ல என் பக்கத்திலே இருங்க, டாடி தூங்கட்டும். அன்னைக்கு முதலாக எனக்கு சுவிசேஷம் சொன்னது என் மகதான். பக்கத்துல இருந்துட்டு அப்ப நான் ஆண்டவரை ஏன் என் பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு வேதனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவ என்ன பார்த்து சொல்லுவா, மம்மி
நீங்க ஆண்டவரை மட்டும் குறை சொல்லாதீங்க, ஏசப்பா மட்டும் நீங்க குறை சொல்லாதீங்க, ஏசப்பா தான் எல்லாமே, நீங்க ஏசப்பாவை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை என்னுடைய மகள் எனக்கு முதலாவது சொன்னா. அப்ப அவ என்ன வந்து என் பக்கத்துல இருங்க மம்மி சொல்லிட்டு அவ கண்ணை மூடுறதுக்கு முந்தைய என்கிட்ட சொல்லுவா, மம்மி நான் தான் பேசுவேன், நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் பேசுவேன் நீங்க கேட்கணும், நீங்க தூங்க கூடாது, நான் தான் பேசுவேன். எனக்கு அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. சரி மக்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். அவ கண்ணை மூடுனா, எப்போ அந்த அவ எல்லாம் பேச ஆரம்பிச்சா. பேச ஆரம்பிச்ச உடனே அவ வந்து அநேக காரியங்களை பேசிட்டு அவ என்ன சொல்றான்னா, மம்மி இந்த நான் வந்து என்னை சுற்றி நிறைய பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைகளும் பெரிய 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 பிள்ளைகளும் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு என் முன்னாடி ஏஞ்சல் மாதிரி எல்லாரும் நிக்கிறாங்க மம்மி அப்படின்னு சொன்னா. எல்லாரும் நிக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க, ஜீசஸ் வந்து நிக்கிறாருமா, அவ்வளவு பிரைட்டா இருக்காரு, எனக்கு அந்த இடத்த அங்க நிறைய பூவா இருக்கு, நிறைய பிரைட்டா இருக்கு, என்னென்னமோ அழகழகான இடங்களை நான் பாக்குறேன், எல்லாமே எனக்கு முன்னாடி அழகா இருக்கு, எனக்கு அங்க போகணும் போல இருக்குமா, எனக்கு அங்க போனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேம்மா, அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ ஒரு விஷன் பாக்குறா அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியல. அவ இப்படியே சொல்றா, அவ அவ ஒரு பரலோக தரிசனத்தை பாக்குறான்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு தெரியல. அவ சொல்றா எல்லாமே இருக்கு. அப்புறம் சொல்றா, வந்து எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இந்த உலகத்துல உங்களையும் மம்மியும் உங்களையும் டேடியும் தம்பியும் விட்டு போறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் எனக்கு அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா, என்ன எல்லாரும் அங்க வந்து என்ன கூப்பிட வந்திருக்காங்க மம்மி அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவ என்னென்னமோ அவ சில காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல பார்த்த காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா, நாளைக்கு மம்மி என்ன ஒரு மணவாட்டியா நீங்க ட்ரெஸ் பண்ணணும், ஒரு மணவாட்டிக்கு எப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க, ஒரு மணவாட்டியை எப்படி அவளை அலங்கரிப்பாங்களோ அப்படி என்ன மணவாட்டியை போல நீங்க அலங்கரிக்கணும், எனக்கு நிறைய ரோசா பூ, அவளுக்கு எப்பவுமே அவளுக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய ரோசா பூ வாங்கி எனக்கு எனக்கு நீங்க வைக்கணும், ஆனா நீங்க யாரும் அதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா நான் தான் இயேசுவின் மணவாட்டியா நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சில காரியங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. நைட்டு 11 மணிக்கு 10:30 நினைக்கிறேன், அந்த டைம்ல அவ பேச ஆரம்பிச்சது ஏர்லி மார்னிங் 5:30 வரைக்கும் அவ பேசினா. இந்த அவ்வளவு நேரமும் அவ கண்ணை மூடி ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து 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 சொன்ன. எனக்கு அந்த நேரம் முழுவதும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல, நான் இன்னொரு உலகத்துக்கு போன மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அவ எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே 5:30 ஆன உடனே என்ன இன்னைக்கு நல்ல குளிப்பாட்டி என்ன எனக்கு நல்லா குளிக்க வச்சு என்ன பரிசுத்தம் பண்ணுங்கன்னா எல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து அவளுக்கு எல்லாம் சாப்பிட்டு எடுத்து அவளுக்கு மெடிசின் மெடிசின் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அவ போயிட்டு இருந்தது. கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது எல்லாமே. அப்படியே மத்தியானம் ஒரு 3 மணி ஆன உடனே காலையில எழுந்த உடனே அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. 1 இயரா என்ன பழக்கம் அப்படின்னா, ஆண்டவருடைய பாட்டை கேட்பாளா, அந்த ஸ்கூல்ல டான்ஸ் ஆடணும்னு சொல்லும் போது ஆண்டோடைய என்கிட்ட சினிமா பாட்டு டான்ஸ் தான் இருக்கும், ஆனா சினிமா பாட்டுக்கு நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு உங்க தமிழ் எல்லாருக்குமே தெரியும், ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு கேசட் வாங்கி போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடி பழகி அந்த டான்ஸ் ஆடுவா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி பாடி டெய்லி எங்களை அந்த பாட்டை பாடி போட்டுட்டு எங்களை உட்கார சொல்லிட்டு அவ வந்து டான்ஸ் ஆடுவா. சோ எங்க வீட்டுல அந்த பாட்டு மட்டும்தான் 1 இயரா கேட்டுட்டே இருந்துச்சு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவா, ராஜா வருகிறார் ஆயத்தமா. அந்த ஆயத்தத்தை அந்த நாள்ல அவ செய்துட்டு இருந்தா அப்படிங்கிறது எங்களுக்கு அன்னைக்கு தெரியல. அப்போ வந்து அந்த நாள்ல என்னாச்சு, இவ உட்கார்ந்து ஒரு 3 மணி ஆன உடனே அவ உட்கார்ந்து அவட பார்வை எல்லாம் ஒரு யாரையும் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு பார்வையா இருந்தது. ஒரு 5 மணி 5:30 மணி ஆனோடனே அதுக்கு வந்து அப்போ நான் எல்லாருக்குமே முத்தம் கொடுப்பா. எப்பவுமே அவளுக்கு வந்து ஒரு பழக்கம் என்னன்னா, எங்களுக்கு முத்தம் கொடுக்காம தூங்க மாட்டா. அன்னைக்கு எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து எல்லாரையும் ஹாப்பியா பார்த்துட்டு அப்படி படுத்திருந்தவா திடீர்னு அவ முகத்துல ஒரு பிரைட் நான் பார்த்தேன். எப்போ அவ்வளவு ஒரு பிரைட், எனக்கு அது சொல்ல முடியாது. அவ முகம் அவ்வளவு ஒரு பிரகாசமானது. பிரகாசமானது மட்டும் இல்ல, அவ யாரையோ எதிர்பார்த்து இருந்து வருவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ள நான் பார்த்தேன். உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ என் மகன் நல்லாயிட்டா, என் மகன் நல்லாயிட்டா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல பாருங்க, எவ்வளவு சோர்வா இருந்தது, இப்ப நல்லா இருக்கா, என் ஹஸ்பண்ட கூப்பிடுறேன், எங்க அப்பாவை கூப்பிடுறேன், அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடுறேன், என் மகன் நல்லாயிட்டா, என் பொண்ணு நல்லாயிட்டா பாருங்க, அழகா ஒரு சிரிப்பு வேற சிரிச்சா.
அப்படி சிரிச்சுட்டு அப்படியே மயங்கிட்டேன். அதுதான் மயங்கிட்டேன். அப்படின்னா மே 30 மே 30 6 மணிக்கு அவ ஆண்டவருக்குள்ள அவள் ஆண்டவர்கிட்ட போயிட்டான்னு தான் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் கூட போயிட்டா, அவளை கூட்டிட்டு போறான்னு தான் நான் சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு பரலோக தரிசனத்தை சொல்லி அவரை எதிர்பார்த்து இருந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்களை பார்த்த ஒன்னும் அவளுக்கு எங்களை எல்லாம் அவ பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்துல ஆண்டவர் வந்ததும் அவரோடு ஐக்கியமா போனதை எங்க கண்ணால நான் பார்த்தேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் எங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவளுக்கு அவ இருக்கிற ரூமே ஒரு ஐசியூ மாதிரி தான் அவளுக்கு எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ சின்ன குழந்தை, 12 வயசு பிள்ளை வந்து ஐசியூல போய் தனியா இருக்க வேண்டாம், அவங்க அம்மா கூட இருக்கட்டும் சொல்லி அந்த ரூமே ஐசியூவா மாத்தி எல்லா இதுவும் பண்ணி. ஆனா கடைசி நேரத்துல அவளுக்கு ஃபைனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவளை வந்து ஐசியூ அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு இன்னொரு ரூமுக்கு கொண்டு போனாங்க டாக்டர்ஸ். அவளை டாக்டர்ஸ் முடிஞ்சிருச்சுங்கிற அந்த ஒரு இதுலதான் முடிஞ்சிருச்சு அப்படிதான் கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போன உடனே எங்களை எல்லாம் வெளியே அனுப்பி விட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. எங்களால உலகமே இடிஞ்சது மாதிரி. ஏன்னா நாங்க ஒரு குருவி கூடு மாதிரிதான் எங்க குடும்பம் இருந்தது. எங்க மகள் போயிட்டானோடனே பயங்கரம். அப்ப என் ஹஸ்பண்ட் உள்ள போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து ஒரு பயங்கரமா சத்தம் போட்டு அழுதாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கிடையில ஒரு விஷயம் நான் மலையாளத்துல கூட சொல்லலை, நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆண்டவர் வந்து எங்கள்கிட்ட வந்து விட்டு கொடுக்க சொன்னார் அந்த நேரத்துல. அப்ப நான் சொன்னேன், பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, கர்த்தர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை என்னுடைய வாயில இருந்து என் ஹஸ்பண்ட் வாயில இருந்து ஒரே டைம்ல வந்தது. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அவளை கூட்டிட்டு போனார், எடுத்துக்கொண்டாருன்னு. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து சொல்றது ஒண்ணு, நாங்க ஒரே அழுது கத்தி, என் நாவுல இருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வாய் எடுக்கிறேன். உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என் பொண்ணு சொன்ன காரியங்களும் இயேசுவை குறை சொல்லாதீங்கன்னு சொன்ன காரியங்களும் கடந்த இரவு முழுவதும் அவள் பார்த்த தரிசனங்களும் அப்படி எனக்கு உடனே அந்த டைம்ல ஆவியானவர் எனக்கு அந்த ஒரு அனைட்டிங் கொடுத்துதான் எனக்கு அதை ஞாபகப்படுத்த. ஒண்ணு இல்ல வேண்டாம், என் பொண்ணு பொண்ணு நேசிச்ச நம்ம டாட்டர் நேசிச்ச இயேசுவை நம்மளும் நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நான் அழுகிறேன். உடனே என் பையன் ஓடி வர்றான், அவனுக்கு 8 வயசு. இதெல்லாம் வந்து ஒரு ஆவியானோட வழி நடத்துறது. அதைத்தான் நான் சொல்றேன். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்த அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்துல பையன் ஓடி வரான். ஓடி வந்து என்ன டாடி, என்ன மம்மி அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, அக்கா நம்மளை விட்டு போயிட்டாடா அப்படின்னு. அக்கா எங்கப்பா போயிட்டாங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய வருகையில நம்ம கர்த்தரோட அக்காவை பார்ப்போம். அவன் அழவே இல்லை. அந்த வார்த்தை யோபுவின் புஸ்தகத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க பைபிள் வாசிச்சா தானே, எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல ஒரு அனைட்டிங். இப்ப தெரியாது அது ஒரு அனைட்டிங்னு, அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது அனைட்டிங்னு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஐசியூல எங்க பிள்ளையோட உடம்பு கூட நாங்க பார்க்கல. 3 பேரும் கைய கோர்த்து பிடிச்சிட்டோம். கைய கோர்த்து பிடிச்சு, ஆண்டவர் இயேசுவை நம்ம நம்புவோம், அவர்கிட்ட நம்ம கொடுப்போம், அவர் நம்ம நடத்துவாரு. ஏன்னா இயேசு விட்ட ஆண்டவர், என் பொண்ணு நேசிச்ச இயேசுவை நாமும் நேசிப்போம் அப்படி சொல்லி நாங்க கைய பிடிச்ச அன்னைக்கு நாங்க வந்ததுதான். அன்னைக்கு நாங்க ஆண்டவரை பிடிச்சதுதான். ஆண்டவர் அன்னைக்கு எங்களை பிடிச்சவர் தான். இன்னை வரைக்கும் எங்களை கைவிடல. மறுநாள் ஆச்சு. மறுநாள் ஆன உடனே அன்னைக்கு நைட்டே பிள்ளைய கொண்டு வந்தாங்க. எல்லாரும் பார்த்தா, ஏன்னா ரொம்ப அழகா இருப்பா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு. அந்த பிள்ளையோட தலைக்கிட்ட நான் உட்கார்ந்து ஆண்டவர் எல்லாரும் சொல்றாங்க, ஏன் ஆண்டவர் இந்த குடும்பம் ஒரு என்ன தவறு செய்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, இயேசு குறை சொல்லாதீங்க, அவருதான் இனி எங்களுக்கு, இயேசுதான் இனி எல்லாருக்கும் நீ இயேசுதான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன சுவிசேஷம் சொல்ல வச்ச ஆவியானவர் ஆண்டவர் இன்னே வரைக்கும்
கர்த்தர் நல்லவர், அவர் இருக்கிறார் என்று சுவிசேஷத்தை உலகமெங்கு சொல்லிக்கொண்ட, எல்லா இடத்துலயும் சொல்லிக்கொள்ள, அநேகம் பேருக்கு சொல்லிக்கொள்ள கர்த்தர் இன்னைக்கு ஒரு எங்களை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதை நான் ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்கு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் நாங்க எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க நம்ம மனிதர்கள் தானே, நம்ம மனிதர்களுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கும்ல. அப்போதான் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக நாங்க போனோம். அப்ப 15 நாள் தான் ஆச்சு, என் மகளை இறந்து 15 நாள் தான் ஆகுது. 15 டேஸ்ல எங்க அக்கா சொல்லுவாங்க, இப்படி கஷ்டமா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்த ஒரு ஃபேமிலி, எல்லா உலகமே. அப்ப இந்த ஒரு நாள் என்ன, இந்த பொண்ணு பாப்பா இறந்து ஒரு வாரத்துல அதுக்கிடையில நாங்க என்ன ஆனோம்னா, அந்த இறந்த பாப்பா என் பொண்ணு சொன்ன அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரை தேடணுங்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள வந்துச்சு. அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப இந்த துக்கம் விசாரிக்க வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. எங்களுக்கு யார் 2 பேருமே பேச மாட்டோம். என்ன பண்ணுவோம், பைபிளை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல இருந்து இரவும் பகலும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சோம். யாருன்னா என் ஹஸ்பண்ட் வாசிப்பாரு. எனக்கு அழுகதான் வரும். எனக்கு அப்ப தமிழ் எல்லாம் தெரியாது, மலையாளம் தான் தெரியும். மலையாளம் நம்ம பைபிள் தான், மலையாள வார்த்தைகள் தான், தமிழ் பேச தெரியும். பட் எனக்கு பெரிய தமிழ் ஞானம் எல்லாம் அப்போ எனக்கு இல்லை. அப்போ என் ஹஸ்பண்ட் பைபிள் வாசிட்டு, இப்ப என்ன பாருமா, இதுல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி வசனம் சொல்லுது, இப்படி வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எங்களை யாருமே நடத்தல. முதலாவது எங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது எங்க பொண்ணு, 2வது சுவிசேஷத்தை சொன்னது என் பையன். ஏன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு அது தெரியறதுக்குள்ள எந்த வாய்ப்பும் கிடையாது, அவனுக்கு பைபிளே தெரியாது. அப்படிப்பட்ட இருந்தேன். 3வது நாங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு வாரம் பைபிள்லாம் வாசிச்சு கொஞ்சம் தேரல, கொஞ்சம் ஏதோ கடவுள் இருக்கிறாரு, அவள்கிட்ட ஆண்டவர் இயேசுட்ட போயிருக்கிறாருங்கிற அந்த ஒரு இது இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு வாரம் ஆனோடனே எனக்கு அழுத அழுத ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகமா இருக்கும். அழுத இல்ல, அந்த முடியாம இருக்கிற ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் என் ஹஸ்பண்ட சொன்னேன், எனக்கு அவ முடியாம இருக்கிற ஃபேஸ் தான் என் கண் முன்னாடி வந்துட்டே இருக்கு. அவ சிரிச்சு நல்ல இதா இருக்கிற ஃபேஸ் எனக்கு வரல. எனக்கு என்னால மறக்க முடியல, அவ சிக்கா இருக்கிற அந்த இது மறக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீ ஒண்ணு செய்வோம், அவ ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாள்ல, அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், அந்த கேசட் எடுத்து போடுவோம், அப்பவாது உனக்கு அந்த மைண்ட் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேசட் தேடுறாங்க. ஒரு இடத்துல அந்த கேசட் இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு அது எந்த கேசட் எங்க போச்சுன்னு தெரியல. அப்போ அப்படியே சோர்ந்து போயிருக்கும் போது போன் பெல் அடிக்குது. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவருடைய தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. போன் அடிக்குது. போன் அடிச்சோன்னா போன் எடுத்த உடனே அங்கிருந்து என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. ஒரு சத்தம் அங்கிருந்து வரல. என்ன சத்தம் வருதுன்னா, ஒரு பாட்டு சத்தம் வருது. அந்த பாட்டு சத்தம் எப்படி இருக்குன்னா, ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கு. ஆனா அதுல ஒரு வார்த்தை மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெளிவா கேக்குது, அவர் அடைக்கலம் தருவார், கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு நின்னு போச்சு. அப்போ எனக்கு எல்லாருமே ஒரு ஷாக் ஆனது, ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்ன யாரு பேசுனாங்கன்னு கேட்டோன்னே சொன்னாங்க, இல்ல ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய வாய்ஸ்ல கர்த்தர் அடைக்கலம் தருவார்னு ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கேக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ அப்படியா, அப்ப ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, ஆண்டவர் தான் நமக்கு பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஃபாதருடைய பாட்டு ஒரு 17 வாளி இருந்தது, அவ்வளவு வாங்கி அந்த ஒரு வாரம் ஃபுல் பாட்டு எங்க வீட்டுல ஓடிச்சு. அப்படி ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு, அப்படி கிறிஸ்டியன் பாட்டு ஃபுல்லா 24 ஹவர்ஸும் அந்த பாட்டு ஃபுல்லா ஓடி 17 வாலியும் நாங்க கேட்டோம். அப்ப எங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலன் வந்தது. உடனே ஜெபத்தோட்டத்துக்கு போன் பண்ணி கேட்டாங்க, ஃபாதர் இப்படி ஏதாவது பாட்டு பாடிரு. அப்போ இப்படி சொன்ன உடனே ஃபாதருடைய பாட்டு இப்படி நிறைய பேருக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் நாங்க போனோம். சரி இங்க போனா நமக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்குமே. அங்க போன உடனேதான் என் ஹஸ்பண்ட் அங்க அல்லிலியா அல்லிலியான்னு கத்தும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆண்டோட்ட சொன்னாரு, எங்களுக்கு வாழவே பிடிக்கல, ஏன் நமக்கு பிள்ளை இல்லாம, என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு வேதனை உள்ளுக்குள்ள வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ என் பிள்ளை எங்க இருக்கா, என் பிள்ளை எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அன்னைக்கு ஆண்டவர் அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. பரலோகத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. உடனே அதை என்கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே எனக்கு இன்னும் விசுவாசத்துல வளர்ந்த, அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்துக்குள்ள வந்தோம்.
அப்ப அன்னைக்கு அந்த பிரேயர் மீட்டிங்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த அந்த நேரத்துலதான் எனக்கு கரண்ட் ஷாக் மாதிரி ஒரு அனைட்டிங் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி எனக்கு கண்ணுக்கு நேரம் நல்லா தெரியுது. ஒரு கரண்ட் அப்படியே அந்த ஒரு எலக்ட்ரிக் கம்பி எப்படி பளபளான்னு வருது அந்த மாதிரி வந்து நேர என் கையில தொட்டு என் கை தூக்கி எரிஞ்சு நான் அப்படியே விழுந்து அந்நிய பாஷை பேசுகிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் என்ன நடத்தினார். அப்படிப்பட்ட கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் என்னையும் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போதுதான் நாங்க முதலாவது ஆர்சி கேத்தலிக்ஸ்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ், அப்புறம் நல்ல சமாரியன் சபையில உள்ள பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவங்க எங்களை சந்திச்சு, நீங்க உங்க பிள்ளை பரலோகத்துல இருக்கானா, நீங்க அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எங்களுக்கு ஆண்டோட இத காரியங்களை சொல்லி கொடுத்து நடத்தி, அப்படி நாங்க சபையோட இணைந்து அநேக ஊழியங்களை செய்தோம். பெண்கள் மத்தியில ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அநேக அற்புதங்களை செய்தார். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. என் பையனுக்கு 8 வயசுலயே பாடல்கள் எழுதி ஆராதிக்கிற அந்த கிருபையை கொடுத்தாரு. அப்படி நிறைய சர்ச் மினிஸ்ட்ரி, விமன்ஸ் மினிஸ்ட்ரி போன அற்புதம் தான் நடக்கும். வீட்டுல ப்ரேயர் வச்சிருப்போம். நாங்க ஹவுஸ் விசிட் போயிட்டு வருவோம். எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வந்து அப்படி எல்லாம் அப்ப நாங்க வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் டீ போட்டு குடிக்க கூட எங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படி ஜனங்கள் வந்து நிரம்புவாங்க. அப்படியெல்லாம் ஊழியங்களை கர்த்தர் நிறைய கொடுத்தாரு. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கும்போதுதான் எங்களுக்கு வந்து பையனுக்கு 2017 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன உடனே அன்னைக்கு மேரேஜ் அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ரிசப்ஷன் கல்யாணம் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. சாப்பாடுக்கு எல்லாரும் இவங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து உடனே, ஆனா யாருக்குமே தெரியாது. ஏன்னா கல்யாண வீட்டுல அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அதனால அந்த மத்தியான நேரம் யாருக்குமே தெரியாது. அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ஏன் இப்படி திரும்பவும் எங்களுக்கு இவ்வளவு ஒரு பாடுகள் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்போ அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இவரை நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னாங்க. மதுரையில அன்னைக்கு பார்த்தா முகூர்த்த நாள், பீக் டைம். எங்க கார்ல தான், பையனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வந்து ரிசப்ஷன்ல அங்க இருக்கா. நாங்க சொல்ல வேண்டாம் சொல்லிட்டோம். இவங்க ஹஸ்பண்டோட தம்பி எல்லாருமா சேர்ந்து இவங்களை ஒரு சேர்ல போட்டு உட்கார வச்சு, அப்படி சேரோடு, ஏன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே வைக்க கூடாதுன்ட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு டாக்டர்ஸோட ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுமே பெரிய விஷயம்தான். உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கொண்டு போனோம், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். ஆனா அந்த இடத்துல இருந்து, அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸா தான் ஆகும். அவ்வளவு நேரம் ஆகும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா டிராபிக் நிறைய இருக்கிற டைம், டாக்டர் 15 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய பெரிய கிருபை, ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். அந்த நேரத்துல எப்படிதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி ஞானத்துக்கு கிடைச்சதோ தெரியல. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல தூதர்கள், எங்க வாழ்க்கையில தூதருடைய கிருபை ஆண்டவருக்கு நிறைய கொடுத்திருந்தாரு. பணிவிடை ஆவிகளை கொடுத்திருந்தாரு. அப்ப நாங்க வந்து கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வர்றோம். இவங்க வந்து வேர்த்து அப்படியே முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டே வர்றோம். எங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு தெரியாது. எங்க காருக்கு முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ் அப்படி சைரன் கொடுத்துட்டு எங்க முன்னாடியே போச்சு. அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே எங்க டிரைவர் வேகமா காரை ஓட்டிட்டு போனாங்க. வேகமா காரை ஓட்டி நேர ஹாஸ்பிட்டல் போனா, நாங்க போன் பண்ண டாக்டர் எல்லாமே ரெடி ஆகி, ஒரு 4 டாக்டர் ஸ்ட்ரெச்சரோட எல்லாமே ரெடி பண்ணிட்டு நிக்கிறாங்க. நாங்க உள்ள போகவும் உடனே எதுவுமே கேட்கல, எதுவுமே அங்க பேசுறதுக்கே இடம் இல்லை. டக்குன்னு வந்து எமர்ஜென்சி ரூம் கொண்டு போனாங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, என்கிட்ட சைன் வாங்கினாங்க. உடனே ஆன்ஜியோ பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 100% பிளாக் ஒண்ணு, 90% பிளாக் ஒண்ணு. இந்த ரெண்டும் இருந்தா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும். ஆனா கர்த்தருடைய கிருபை, அந்த இடத்துல ஆன்ஜியோ பண்ணி ஒரு பிளாக் எடுத்துட்டாங்க. இன்னொரு பிளாக் ஒரு 1 மந்த் கழிச்சு பண்ணா போதும். நாங்க அந்த ஒரு பிளாக் எடுத்து முடிக்கவும் கர்த்தருடைய பெரிய ஜீவனை கொடுத்தாரு. ஏன்னா நான் சொன்னேன், ஆண்டவரே நாங்க செய்ய வேண்டிய பணி இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. எங்களுக்கு தெரியும் ஆண்டவர், நீங்க கொடுத்த பணி முடியற வரைக்கும், அந்த வேலை முடியற வரைக்கும் எங்க ஜீவனை இந்த உலகத்துல நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். என் பையனுடைய வெட்டிங் ரிசப்ஷன் முடியறதுக்குள்ளே
இங்க கர்த்தரை ஹஸ்பண்டுக்கு ஜீவனை கொடுத்து வெளியே கொண்டு வந்தாரு. ஹalleluya. ஏன்னா அந்த நேரத்துல ஆண்டவரை நாங்க மகிமைப்படுற ஜீவனை கொடுத்தேன்னா, எந்த நேரத்திலே ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. அவர் கைவிடுகிற தேவனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எங்களுக்கு ஆண்டவர் அந்த நாள்ல செய்தார். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் வந்து அப்போ அதுக்கப்புறம் தான் பையனுக்கு தெரியும். அவன் ஓடி வந்து பார்த்தா என் மம்மி, அவனுக்கு என்னன்னா, ஐயோ அப்பா அம்மா எங்க போனாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி இப்படி. ஆனா யாருக்குமே தெரியல. ஒரு கல்யாண வீட்டுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கர்த்தர் அந்த நாள்ல எங்களை நடத்தினார். பையனும் மருமகளும் அத சாயங்காலம் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன் யோபுக்கு சொன்னது போல கர்த்தர் எனக்கு மருமகளையும் கொடுத்திருக்காரு, எனக்கு அருமையான ஒரு பேத்தியையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே நாங்க என்ன செய்யறோம், அங்க ஊழியங்களை செஞ்சுட்டு வந்தோம். ஊழியங்களை செஞ்சு வந்தோம்னா ஆண்டவர் வந்து ஆப்பிரிக்கால இந்த டான்சானியா தேசத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனா இங்க ஒரு வேலை நிமித்தம் வந்தோம். வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா ஹஸ்பண்ட் வேலையை பார்த்துட்டு அப்படி நாங்க இருக்கும்போது ஊழியங்களை ஆன்லைன்ல எல்லாம் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். சர்ச்சில் சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் செய்ய பெண்கள் மத்தியில நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. இன்னைக்கு அந்த பெண்கள் வந்து சபைக்கு போய் குடும்பமா போய் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு இங்க வந்து என்னாச்சுன்னா, கோவிட் டைம்ல எனக்கு கொஞ்சம் முடியாமச்சு. என்ன அப்படின்னா, மெனப்பஸ் முடிஞ்சு எனக்கு என்ன ஆகுது, ப்ளீடிங் வந்து 1 இயர் டெய்லி ப்ளீடிங். அது வரைக்கும் என் லைஃப்ல அப்படிப்பட்ட நாட்களை நான் கடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா டெய்லி ப்ளீடிங்னா ஒரு பெண்ணுக்கு அது வந்து எவ்வளவு கஷ்டமான காரியம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். என்னுடைய டே டு அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி சோர்வாயி. ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அவங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், பெரிய இன்ஜெக்ஷனா இருக்கும், டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்தியன் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, அங்கதான் போனோம். ஆனா அவங்களோட நர்ஸ் எல்லாமே வந்து ஆப்பிரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு லைட்டா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ரஃப்பா இருப்பாங்க. ரஃப்பான ஹேண்டில், அந்த அவங்க ஹேண்டில் பண்ற விதத்தை சொல்றேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது. ஆனாலும் போனோம்னா அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது கொஞ்ச நாள் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனா அந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அப்போ நாங்க ஊருக்கு வரலாம், இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா கோவிட் டைம், அந்த நேரத்துல வர்றதுக்கும் கஷ்டம். அப்போ டாக்டர்ஸ் இங்க இந்தியாவில் உள்ள டாக்டர்ஸுக்கு நாங்க இதெல்லாம் அனுப்புறோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதுல ஒண்ணும் தெரியல, ஆனா நீங்க வந்து வர்றது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்க 1 இயருக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நமக்கு ஃபிளைட் எல்லாம் நார்மல் ஆச்சு. அந்த 1 இயருக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இந்தியாவுக்கு வருவதுக்கு நாங்க ரெடி ஆகி வந்தோம். வந்த உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்தா, டாக்டர் எமர்ஜென்சியா நீங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்த உடனே இது உடனே ஆப்ரேஷன் பண்ணி, டெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை, நீங்க உடனே ஆப்ரேஷனுக்கு நீங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, யூட்ரஸ் ரிமூவ் பண்றதானே, எல்லாருமே பண்றதானே, அதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் இது இல்லையே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படி. ஆனா இதுக்கிடையில ஸ்கேனிங் பண்ணோம். ஸ்கேனிங் பண்ணும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுல ஸ்கேனிங் பண்ணும்போதே அது உள்ள ஒரு கட்டி இருக்கு, அது கேன்சர் கட்டின்னு அதுல வந்துருச்சு. அதுல கேன்சர் கட்டி செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ரிசல்ட் வந்தது. ஆனா எனக்கு அந்த ரிசல்ட் என் பையன் வந்து என்கிட்ட கொடுக்குறான், நான் பாக்குறேன், எல்லாமே வாசிச்சு பாக்குறேன். ஆனா இதுல கேன்சர்ங்கிற வார்த்தை என் கண்ணுல படவே இல்லை. அது ஏன் ஆண்டவர் அதை மறைச்சாருன்னு எனக்கு தெரியல, படவே இல்லை. அந்த ஒரு வார்த்தை மட்டும், ஒரு சின்னதா ஒரு இடத்துல மட்டும் அதை எடுத்திருக்காங்க, வந்திருக்கு. அதை மட்டும் என் கண்ணில் படல. மிச்சம் எல்லாமே நான் வாசிச்சேன். ஓகே, ஒரு சாதாரண கட்டி தானே, இது நிறைய பேருக்கு கட்டி வந்திருக்கும்ல, அதனால வந்து நம்ம வந்து நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பயாப்சிக்கு, எமர்ஜென்சியா பயாப்சிக்கு அனுப்பணும். அனுப்பி 4 நாள்ல அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல்ல தான் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்ன ஏஜ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஏற்கனவே ப்ளீடிங் ஆகி ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டு, அப்படி எல்லாமே அனிமிக் ஆகி அப்படினால கொஞ்சம் சஃபகேஷனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அப்போ பயாப்சி ரிசல்ட்டுக்கு போயிருக்கு. நாளைக்கு அந்த ரிசல்ட் வரும். அந்த முந்தின நாள் நைட்டு நான் அப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன், கூட இருந்தவங்க படுத்திருக்காங்க. அப்போ நல்லா தூங்கிட்டேன். அப்ப சரி இதுல ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து தூங்கிட்டேன். 3 மணி இருக்கும், ஒரு விடியற்கால 3 மணி. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என் ஹஸ்பண்டுக்கு நான் வேணும், அதுதான் என்னுடைய ஜெபம். என் பையன் கல்யாணம் பண்ணிட்டான், என் ஹஸ்பண்டுக்கு நான் வேணும் ஆண்டவரே, உங்க ஊழியத்தை இன்னும் நான் செய்யணும், நிறைய எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்.
தூங்கி இருப்பேன். ஒரு 3 மணி ஆனோடனே எனக்கு ஒரு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்து பார்த்தா என்னுடைய ரூம் முழுவதும் அவ்வளோ ஒரு பிரைட், அவ்வளோ ஒரு வெளிச்சம். நான் அப்படி ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய அறை முழுவதும் அவ்வளவு ஒரு வெளிச்சம் இருக்கு. என்ன இப்படி வெளிச்சம் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே கை வந்து இப்படி மேல, இப்படி ஒரு கைக்கு மேல ஒரு கை இருக்கு. யாரா நமக்கு வந்து ஷேக்குன்னு கொடுத்தா இப்படி இருக்கும். அப்படி என்ன என் கையை பிடிச்சு ஷேக்குன்னு கொடுக்குற ஒரு ஃபீலிங்குள்ள வந்தேன். அப்படி என் கையை பிடிச்சு ஷேக்குன்னு கொடுக்குது. யார் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என் கையை ஷேக்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்க்கும்போதுதான் என் கை இப்படி இருக்கு. வயிற்று மேல இருந்த கை அப்படி இப்படி இருக்கு. அப்போ பாக்குறேன், அவ்வளோ ஒரு பிரைட்டு, அறை முழுவதும் அவ்வளோ ஒரு பிரைட்டு. அப்ப எனக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க. இதுக்கிடையில என்னுடைய ஆண்டவர் என்கிட்ட பேசுற ஒரு சத்தத்தை நான் கேட்டு பழகி இருக்கேன். எப்படின்னா, என் மகன் இறந்த அந்த டைம்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஆண்டவரே நீங்க பேசுற கடவுளா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு காதுல அப்படி ஒரு சத்தத்தை, அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்க எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. என்னன்னா ஏசாயா அப்படின்னாரு. ஏசாயாவா அப்படின்னு சொல்லி நான் பைபிளை திறக்கிறேன். ஏசாயா 30 30 எடுத்தேன். 30வது அதிகாரத்தை எடுத்தேன். 19வது வசனம்னா பார்த்தா அதுல சீயோன் வாசல நீ அழுது கொண்டிராய் அப்படின்ற வசனம். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட அந்த அப்படி ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு. அதுல இருந்து நான் ஆண்டவருடைய சத்தத்தை எப்பாவது கேட்கணும்னு ஆசைப்படுவேன், கேட்டிருக்கேன். அது மாதிரி ஆண்டவர் என்கிட்ட வசனங்களை அப்படியே பேசுவாரு. நான் முழிக்கும் போதே, காலையில எழுந்திருக்கும் போது வசனத்தோட நான் எழுந்திருக்கிறேன். மெசேஜ் கொடுக்கும் போதும் ஆண்டவர் பேசி கேட்டுதான் நான் கொடுத்திருக்கேன். அப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அப்ப அந்த நாள்ல வந்து அவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கு. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நான் கண்ணை மூடி பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன், சரி நமக்கு சுகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நாளைக்கு இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய முகமும் அப்படியே ரொம்ப சோகமா இருக்கு. என் கூட என் பையன்லாம் ரொம்ப சோகமா, ஏன்னா அவன் பார்த்துட்டானே, கேன்சர்ல பார்த்துட்டானே. நான் தானே பார்க்கல. அப்போ மறுநாள் காலையில பார்த்தா ரிசல்ட் வருது. அதுல என்ன இருக்கோ அதுதான் வரும். கேன்சர் ஸ்டேஜ், என்ன ஸ்டேஜ் அப்படின்னு. அப்ப டாக்டர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு வர்றாரு. என் ஃபேமிலி டாக்டர் தான். அவரு வந்து பார்த்துட்டு வந்து பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மாவுக்கு வந்து ஒரு ஹாங்கலாஜிஸ்ட கொண்டு பார்த்துட்டு அவங்களுக்கு 6 ஹீமோ கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு நீங்க இது பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நீங்க டாக்டர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்றேன். இப்போ நான் கேட்கிறேன் டாக்டர்கிட்ட, என்ன டாக்டர் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் இதுல இருந்துச்சுல்ல, அதான் ரிசல்ட் அப்படின்ட்டு போயிட்டாரு. டாக்டர்ஸ் போன உடனே இவங்க எல்லாரும் பின்னாடியே போயிட்டாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நீங்க நேத்து வந்தீங்களே என் அறைக்குள்ள நீங்க வந்தீங்களே சப்பா, எங்க கையை பிடிச்சு நீங்க ஷேக்கட் பண்ணீங்களே, அப்பதான் சுகம் தானே நான் நினைச்சேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அப்பவும் அதே சத்தம் தான், லாசர் அப்படின்னா. அப்பதான் யோசிச்சேன், லாசர் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, லாசர் மரிக்கும் முன்ன நான் வந்திருந்தேன்னா அந்த இடத்துல அந்த மரியாள் மார்த்தாலும் கூட இருந்த சொந்தங்களும் தான் பார்த்திருப்பாங்க ஆண்டவருடைய மகிமையை. ஆனா அவன் மரித்த 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த இடத்துல வந்தது ஆண்டவருடைய மகிமைக்கு, பிதாவின் மகிமைக்கு அந்த இடத்துல மகிமைப்பட்டது போல இந்த வியாதி என்னுடைய நாமத்தின் மகிமைக்கு என்ன சொன்னேன். அப்படி நான் வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். ஆண்டவரே நீங்க இவ்வளவு நல்ல தேவனா அப்படி சொல்லி நான் அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். எனக்கு பயமே இல்லை. இவங்க டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு என் பையனு எல்லாம் மருமக எல்லாரும் வந்து அத்தை அம்மா அப்படின்னு என்ன எதுக்கு பயப்படுறீங்க, கர்த்தர் வந்து அவருடைய நாமம் தான் இதுல மகிமைப்பட போகுது, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்ததுனால அவங்களுக்கு பிளட் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிருக்கும், இனிமே வந்து அதுல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. இப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர்கிட்ட போகணும்னா 15 டேஸ்க்கு அப்புறம் தான் போகணும். நான் அந்த 15 டேஸ ஆண்டவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். என்ன எப்படி பேசுனேன்னா நன்றி தான் சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்லல. ஏன்னா நீங்க பேசிட்டீங்க, எனக்கு அதுக்கு நன்றி தான் சொன்னேன். பையன் வந்து அம்மா என்ன வந்து அவன் அப்பப்பமா அம்மா வந்து சோர்ந்து போயிடக்கூடாது சொல்லி அவன் நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் எல்லாம் அவன் பேச ஆரம்பிச்சான். நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வந்தாங்க, ஹஸ்பண்ட் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. ஆனா எனக்கு வந்து பயம் இல்லை, இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப 15 நாளைக்கு அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் ஆங்கலஸ்ட போய் பார்க்க போனோம்னா பையன் பயந்து நடுங்கி போய் இருக்கிறான். அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா உண்மையில கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. நிச்சயமா அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டோடைய கிருபை பெரிய பெரிய கிருபை.
அப்போ போன உடனே டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே டாக்டர் சொன்னாரு, காட் கிரேஸ், நீங்க கும்பிடுகிற கர்த்தர், நீங்க கிறிஸ்டியன் தான், அவர் ஹிந்து, கடவுள் வந்து உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகல. அது வந்து யாரோ கைக்குள்ள வச்சது மாதிரி வச்சிருந்திருக்காங்க அந்த கட்டிய. அது எடுத்து போட்டாச்சு, ஃபுல்லா உங்களுக்கு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகல. அதுக்குள்ள எந்த சிம்டமும் இல்லை, எந்த ஹீமும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த மெடிசனும் உங்களுக்கு தேவையில்லைன்னா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா ஒரு இரவுல கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருந்துச்சுங்கன்னா நிச்சயமா எல்லாவற்றையும். அன்னைக்கு ஏன் மகளுக்கு ஏன் இல்லை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதுவும் கர்த்தருடைய மகிமைக்கு நடந்தது. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி நாங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்க முடியாது, நாங்க இயேசுவை அறிஞ்சிருக்க முடியாது, இப்படி ஒரு குடும்பமா நாங்க ஊழியம் செய்ய முடியாது. எங்க பிள்ளை ஏன்னா கர்த்தருடைய கிருபை. அன்னைக்கு என் பிள்ளைய ஆண்டவரை அறிய வச்சாரு. அதுக்கு நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நாங்க குடும்பமா, நாங்க மட்டும் இல்லை, மகன், மருமகள், பேத்தி எல்லாருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்து கொண்டு இருக்க அரோமா டிவியில பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்துல கர்த்தர் தான். ஏன்னா எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த துக்கம் வந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்குங்க, அவரு தான் நமக்கு எல்லாமே. இயேசுவை பிடிச்சுக்குங்க, அவரு தான் இல்லை. அவர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். அவர் மறைந்து போகிறவர் போல காணப்பட்டால் அவர் மறைந்து போகிறவர் அல்ல, காணாதவர் போல போனால் அவர் காணாதவர் அல்ல. அவர் வசனம் சொல்லுது, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படி சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களை என்னை வழி நடத்துவேன். எத்தனையோ பாடுகள் நான் கடந்து வந்தேன். ஆனா எப்ப ஆண்டவர் அறிந்து கொண்டனோ அதுல இருந்து நான் எல்லா பாடுகளையும் கர்த்தர் எங்க கூட இருந்தாரு. இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல கொண்டு வந்த அநேக பேருக்கு நாங்க இங்க இருந்து ஆன்லைன்ல அநேக பேர் ஊழியம் எல்லா தேசங்களும், சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, எல்லா தேசத்தோடு இணைந்து நாங்க இன்னைக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்னா அதுல ஆண்டோட நாம மகிமைப்பட்டு கொண்டு இருக்கு. எனக்கு தமிழ் பேச தெரியாது, மலையாளம் தான் நான் படிச்சேன். ஆனா தமிழ் பைபிள் வாசிக்க கர்த்தர் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு மலையாளத்திலே தமிழ்லையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கேன். ஆனா நம்ம எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம ஜெபித்து, நான் எல்லாருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபித்து நம்ம முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சாட்சியை சொல்லும்படி அரோமா டிவி வழியாக இந்த சாட்சியை சொல்லும்படி நீங்க கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்போ உங்க நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள்லப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம்ப்பா, இழப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஜீவிக்கிற கர்த்தர், நீ இவர்களோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. எல்லா இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பி வழி நடத்துங்க. உங்க நாம மட்டுமே மகிமை அடையட்டும். உங்க கிருபையினால உங்களை நிரப்புங்கப்பா. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சேனலை நடத்துகிற பாஸ்டர் டேனியல் ஜானுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப ஆசீர்வதிங்க. பாஸ்டர் செய்யற எல்லா ஊழியங்களிலும் உங்க நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ജീവനുള്ള നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ. ഓർമ്മയുടെ മനോരഥത്തിൽ മായാത്ത ഓർമ്മയ്ക്കായി അരോമ മാട്രിമോണിയിൽ നിന്നും ജീവിത പങ്കാളിയെ കണ്ടെത്തൂ. നിങ്ങൾ ഒരു ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ അന്വേഷിക്കുകയാണോ? അതോ മക്കൾക്ക് അനുയോജ്യമായ ഒരു തക്ക തുണയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിയാണോ? എങ്കിൽ അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്. ഇന്നു തന്നെ സൗജന്യമായി രജിസ്റ്റർ ചെയ്യൂ. അരോമ മാട്രിമോണിയുടെ പ്രത്യേകതകൾ: രജിസ്ട്രേഷൻ തികച്ചും സൗജന്യം. ലോകത്തെവിടെയുമുള്ള അനുയോജ്യമായ ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ തിരഞ്ഞെടുക്കാം. വിവാഹം നടക്കുന്നതുവരെ സർവീസ് ലഭിക്കുന്നു. ഏറ്റവും ചെറിയ പാക്കേജുകളും തിരഞ്ഞെടുക്കാം. അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു വിവാഹം പരമാനന്ദം. ഇമെയിൽ aroma matrimony2020@gmail.com.